உங்க நெகத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நெயில் ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உடைஞ்சு போகுது டாக்டர். எனக்கு அதனால தான் நான் நெகத்தை வளர்க்கறதே இல்லை. நெகை வளர்க்கறது தப்பான ஹேபிட். நெகை வளர்த்தா அதுக்குள்ள கெமிக்கல்ஸ், அழுக்குகள்லாம் போய் சேரும், அப்புறம் வேஸ்ட் எல்லாம் போய் சேரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பெண்கள் நெகை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா வளர்க்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் உடையுது. அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு இன்னைக்கு சொல்ல போறோம். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவோட அந்த பிளட் டெஸ்டோட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல ஒரு நியூட்ரிஷன் டயட்டிஷியனை போய் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அது வயிறு சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஓவர் ஈட்டிங்கா இருக்கலாம், இல்ல நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்ல சத்தானது நிறைய சாப்பிடாம உருப்படி இல்லாதது நிறைய சாப்பிட்றதா இருக்கலாம், கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறதா இருக்கலாம், ஜங்க் ஃபுட் மட்டும் நிறைய எடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல வயிறு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது, அசிடிட்டி இஷ்யூ இருக்குது, லெஸ் டைஜஷன் இருக்குது, புவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது, அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிளட் டெஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசி எடுக்கணும், அயன் ப்ரொஃபைல் எடுக்கணும், ஜிங்க் ப்ரொஃபைல் எடுக்கணும், ஜிங்க் சீரம், ஜிங்க்னு போட்டு எடுக்கணும், சீரம் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் எடுக்கணும். அது இல்லாம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இஃப் உமனா இருந்தாங்க அப்படின்னா அவங்க தைராய்டு ப்ரொஃபைலும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நல்ல லேப்ல, ரிசர்ச்டான ஒரு சூப்பர் லேப்ல இயர்லி மார்னிங் நிறைய தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வேற எதுவும் சாப்பிடாம போய் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த பிளட் டெஸ்டோட நீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ நம்ம சார்ந்த ஹாஸ்பிட்டலுக்கோ வந்தீங்கன்னா நெகம் ஏன் உடையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெகம் உடையது ஏன் டாக்டர் இவ்வளவு பூதாரமா? நெகம்ன்றது ஒரு போன் தானே, நம்ம உடம்புல சாப்பிட்ற கால்சியத்தோட பிரதிபலியம் தானே எல்லாமே. நம்ம முடி, நெகம், தோல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னா உள்ள நல்லா இருக்கும், உள்ள உறுப்புகள் நல்லா இருக்குது, நல்ல அப்சார்ப்ஷன் இருக்குது, நல்ல நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் பகத்சிங் யாலிசை மெடிக்கல் சென்டர் டாக்டர்ஸ் யோகா பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. See you in the next information. Thank you so much.